குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர காலகட்டத்தில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 2025 ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 4.5 மாதங்களும் துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி பெறுவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். அதே போல வக்கர காலகட்டத்தில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கிரகம் சூரியனிலிருந்து அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி தனது சுயவேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இயற்கை பாவக்கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுப பலனை கொடுக்கும். அப்போ சனி பகவான் வக்கரநிலை பெறக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க, சுப பலன்களை அள்ளி கொடுக்க இருக்கிறார் துலா ராசிக்காரர்களுக்கு. சரி, துலாங்கிறது பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிர பகவான் ஆவார். துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக துலா ராசிக்காரர்கள் பாருங்க, தராசை சின்னமாக கொண்டமையால் இவர்கள் எப்போதும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல பாருங்க, அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள். அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் பாருங்க துலா ராசிக்காரர்கள். அதே போல பிரயாண யோகம் அதிகம் உடையவர்கள், வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் அதிகம் சென்று பிழைக்கக்கூடியவர்கள் பாருங்க துலா ராசிக்காரர்களாக இருப்பார்கள். வியாபார யோகம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் துலா ராசிக்காரர்கள். அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்கும். அதே போல அந்நிய பாஷை அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் பாருங்க தன் மனைவி மீது அதிக பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். செல்வந்தர்கள், வாகன யோகம், பூமி யோகம் இதெல்லாம் பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும் பாருங்க. துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 5க்கும் உடையவர் துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான். தற்போது பாருங்க 6ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஒரு 4.5 மாதம் பாருங்க 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். 2027 ஜூன் மாதம் வரையும் பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு 6ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம் தான் வலுவான இடங்க. இந்த 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அப்போ 2027 ஜூனுக்குள்ள நிரந்தர பதவிங்கிறது உண்டுங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகங்கிறது கட்டாயம் உண்டு. பாருங்க, வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் புது வேலை கிடைத்து விடும். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். சனி பகவான் அதில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுக்கு 6ஆம் இடம் சிறப்பான இடம். சனி நின்ற இடம் விருத்தி. அப்போ பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது நிரந்தர உத்தியோகத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் நிலையான ஒரு யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். பாருங்க, உழைப்பால் உயர்வை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் வெற்றி ஸ்தானங்கிறது 6ஆம் இடம், உபசய ஸ்தானத்தில் 6ஆம் இடம் வருங்க. அப்போ வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது துலா ராசிக்காரர்களுக்கு. அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு வீடு கொடுத்த குரு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுக்கு 9ஆம் இடம் ஒரு வலுவான இடம். அப்போ துலா ராசிக்காரர்கள் 2027 ஜூனுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை, வாழ்க்கையில் ஒரு யோகத்தை, ஒரு நிலையான பாக்கியத்தை கட்டாயம் பெற்று விடுவார்கள். அதாவது நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, அந்த சனி குரு எல்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதாங்க துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம், வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. இப்போ ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து பாருங்க வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். உங்களுக்கு
பிறப்பு கால ஜாதகத்திலையும் பாருங்க சனி வக்கரகதியில் இருந்தால் இந்த பலன் இந்த காலகட்டத்தில் பலன் கூடுதலாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்கரம் பெறுகிறதோ அது கோச்சாரத்தில் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்திலையும் உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலும் இப்போ 6ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுவது உங்களுடைய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு 4க்கும் 5க்கும் உடைய சனி 6ஆம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குரிய குரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் வலுப்பெறுங்க துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, போர் போடுறது, புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறது, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது, அதே போல் பாருங்கள் முதலீடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும், மனசில் நிம்மதி அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். எதிர்ப்புகள் கட்டுப்படும், எதிரிகள் தொல்லை குறைந்து விடும். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மூலம் பணவரவு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ 4ஆம் ஆதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து அந்த வீட்டுக்குடைய 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. இந்த காலகட்டத்தில் இந்த வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில் முடியும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டங்க. 4ஆம் இடம் தான் வியாபாரத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அப்போ 4ஆம் ஆதி 6ல் சஞ்சாரம் செய்வது வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு இலக்கை நீங்கள் எட்ட முடியும். அதே போல் கல்வி ஸ்தானம் 4ஆம் இடம். அப்போ உயர்கல்வி படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா இந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அப்போ பாருங்கள் இந்த காலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம். தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் மாறும். துளாராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு ஒரு உயர்வான காலம், தாயாருக்கு புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உணர முடியும். அதே போல் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும், உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். அப்போ 5ஆம் ஆதி 6ல் இருந்து அந்த வீட்டுக்குரிய 9ஆம் இடத்துல வலுப்பெறுகிறார். அப்போ நீங்கள் போடுற திட்டத்தினால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். இப்படி பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு ரேஸு லாட்டரி மூலம் பரிசு கிடைக்கும் ஒரு சிலருக்கு. ஏன்னா 6ல் சனி 9ல் குரு, இது மிகப்பெரிய ஒரு சிறந்த கோச்சாரம் துளாராசிக்காரர்களுக்கு. ஒரே சமயத்தில் பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல உயர் பதவி கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும். இது எல்லாத்தையும் சொல்லாங்க இந்த 6ஆம் இடத்துல சனி 9ஆம் இடத்துல குரு. உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். துளாராசிக்காரர்களுக்கு அந்த கோச்சாரம் அதே சாயலில் வரும்பொழுது தான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலும் இந்த வக்கர காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் வக்கரகத்தில் இருக்கிறார், இன்னும் கூடுதல் பலத்தோடு இருக்கிறார். அப்போ வாழ்க்கையில் உயர்வை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். அதாவது தடையாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும். அதாவது தடைகள் உடைபடும் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு உண்டு, புது வேலை உண்டு, வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த காலகட்டங்கள் தான். 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தான். எப்படியாவது 2027 ஜூனுக்குள்ள ஒரு நிரந்தர பதவி யோகத்தை பெற்று விடுவார்கள் பாருங்க துளாராசிக்காரர்கள். இந்த வக்கர காலமும் பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் 2 வருடத்திற்கு அதிர்ஷ்ட காலம். இந்த வக்கர காலகட்டத்தில் அந்த பலன் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உடனடியாக கிடைக்கும் அந்த வக்கர காலகட்டத்தில். ஏன்னா சனி கூடுதல் பலம் பெறுவதனால உடனே அந்த பலனை உங்களுக்கு வாங்கி தருவதில் முன்னிலை வைப்பார் சனி பகவான். அப்போ ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தின் மூலம் அபார வளர்ச்சியை கொடுக்கும். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். உத்தியோகத்தின் மூலம் நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்குங்க.
உத்தியோகத்தின் மூலம் உங்களுக்கு கம்பீரம், ஒரு கௌரவம், ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 6ஆம் இடத்துல சனி இருப்பது எதிரிகள் தலைதெறிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எதிரிகளே இந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க. 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது, அதான் துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அவ்வளவு புகழையும் அந்தஸ்தையும் வாழ்க்கையில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார் துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரகாலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்கள் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுக்குள்ள நீங்கள் எந்த காரியத்தில் முயற்சி பண்ணாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றி கிடைக்கும். ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதே போல் ஏதாவது ஒரு தொழில் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணுமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய முயற்சி மட்டும் தேவை. அதாவது எந்த காரியத்தை இறங்கினாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது தான். நீங்கள் எந்த காரியம் செய்யினாலும் இந்த காலம் ஒரு ஏற்ற காலம். நீங்கள் எந்த காரியத்தில் வேணாலும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.